இப்போ பிஜேபி கூட ஏடிஎம்கே சேர்ந்ததை வந்து துணை முதல்வர் விமர்சிக்கிறார். 1999ல வந்து வாஜ்பாய் தலைமையிலான அந்த பாஜக வந்து கலைஞர் எப்படி போய் சேர்ந்தாரு அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியும். அதிமுகன்னு ஒரு கட்சி இப்ப இருக்கா? அதனுடைய ஓட்டு வங்கி இருக்கா? எடப்பாடி பழனிசாமி தலைவர் 2021ஆம் ஆண்டு வந்து இவங்க எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணாங்க சார். அப்ப செல்வி ஜெயலலிதா உயிரோட இல்ல. அப்ப வந்து கலைஞரோட மகன் அப்படின்ற ஒரு பிம்பம் வந்து திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம கூட்டிலாம் பலமான கட்சிகள்லாம் இருந்தாங்க. அப்படி இருந்தும் கூட ஓட்டு சதவீதம் வந்து டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 3% தான். முதல்ல வந்து கம்ப்ளீட்டா அதிமுக போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து உள்ளார மேல வந்து தாவேக கொடியை போட்டுக்கிட்டு எங்கள் கொடி உயர்த்தி எந்த கொடியை உயர்த்தி பிடிக்க போறாங்க? நடிகனோட பிம்பம் தேவைப்படுதா? இப்போ நீங்க வந்து எம்பி சீட் கொடுத்திருக்கீங்க. எம்பியா இருக்காரு திரு கமல்ஹாசன் அவர்கள். அவர் வந்து நடிகரா தெரியலையா? நம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மையார் அவர்களும் உருவாக்கிய கட்சி. இந்த கட்சி வந்து நிச்சயமா டப் கொடுப்போம் திமுகவுக்குன்னு சொல்லாம எனக்கு பலம் பொருந்திய கூட்டணி அமைப்போம் அப்படிங்கிறது அதிமுக அட்ரஸே இல்லாம போயிட்டு இருக்குங்கிறது. திமுகவும் கூட்டணி நம்பிதானே இருக்கு. அது ஏன் உதயநிதிக்கு மட்டும் திமுகல பல மூத்த அமைச்சர்கள் இருக்காங்க. துரைமுருகன் அவர்கள் இருக்காரு, நேரு அவர்கள் இருக்காரு, பொன்முடி அவர்களுக்கு இருக்காரு. அவங்களுக்கு எல்லாம் இல்லாத அந்த ஒரு அனுபவம் உதயநிதிக்கு இருக்கா? சித்திரை ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய அரசியல் விமர்சகர் பாரதி மோகன் சார் இணைஞ்சிருக்கு. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். என்ன சூடான தகவல்கள்? துணை முதல்வர் உதயநிதி வந்து அடிமை அப்படின்னு சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமிய. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஒரு துணை முதல்வர் அவர் வந்து அவருக்குன்னு ஒரு ஸ்டேச்சர் இருக்கு. அவர் வந்து இப்படி பேசலாமா சார்? இந்த மாதிரியான வார்த்தைகள் யூஸ் பண்ணலாமா? என்ன கேட்டா இன்னும் கூட கொத்தடிமைன்னு கூட சொல்லிருக்கலாம். ஏன்னா சார் அது நிறைய பேர் திமுக சொல்றாங்க சார். திமுக நிறைய பேர் சொல்றாங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, ஒரு எடப்பாடி அவர்கள் ஒரு மாபெரும் இயக்கத்தின் மிகப்பெரிய தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கிறார்கள். அதாவது எம்ஜிஆர் அவர்களும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் ஏற்ற இயக்கத்தை அவர் வழிநடத்தும்படி அவர் பணித்திருக்கிறார்கள். அந்த தலைமையில் செயல்படுகிறார். அதுல வந்து அவர் மிகப்பெரிய ஒரு ஜனநாயக பண்புகளை பின்பற்றுவதாக தெரியவில்லை. ஏன்னா யாரால் ஏற்றிவிடப்பட்டார்களோ, யாரால் வந்து செல்வாக்குமிக்க நண்பர்களால் செல்வாக்குமிக்க ஆட்களால் அங்க விளங்குகிறார்களோ அவர்களை எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா கட்சியிலிருந்து நீக்கிவிட்டு தான் மட்டும் தனி பொறுப்பேற்று நடத்துகிறார். இந்த தனிப்பொறுப்பு நடத்துகிறார். இருங்க, அது ஒன்னும் முக்கியமான விஷயம் நான் சொல்ல வரேன். இப்படி ஒரு தனிப்பொறுப்பு ஏற்று நடத்ததுனால அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாழ்ந்ததா இல்ல சிதைந்து கொண்டு இருக்கிறதா என்றால் அந்த ஓட்டுகள் வந்து நிச்சயமாக அவரை விட்டு கை நழுவி போய் கொண்டு இருக்கிறது தான் உண்மை. ஏன்னா நான் என்னுடைய நண்பர் ஒருத்தர் மதுரையில பேசுறேன். அதிமுகன்னு ஒரு கட்சி இப்ப இருக்கா? அதனுடைய ஓட்டு வங்கி இருக்கா? அதுல ஒரு 20 எம்எல்ஏக்களாக வர முடியுமா அப்படின்னு மதுரையில ஒரு வழக்கறிஞர் என்கிட்ட பேசுறாரு. சார் இதே கூட்டணி தான் 2021ல வந்து போட்டி போட்டாங்க. அப்பயுமே வந்து அம்மையார் ஜெயலலிதா கிடையாது, எம்ஜிஆர் அவர்கள் கிடையாது. எடப்பாடி அப்படின்ற அந்த ஒற்றை முகத்துக்காக தான் ஓட்டு வந்துச்சு. அப்பவுமே வெறும் 3% மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும். இப்ப அதை விட எடப்பாடி அவர்கள் ஒரு காலத்துல அம்மையார் அவர்களும் விஜயகாந்த் அவர்களும் கூட்டணி அம்மையார் அவர்களும் விஜயகாந்த் அவர்களும் கூட்டணி வந்து 220 சீட்டு பிடிச்சாங்க. தெரியுமா உங்களுக்கு? 210 220 பிடிச்சாங்க. அது வரலாறு. அது வேற. தேய்ந்து போன அதிமுக, கரைந்து போன அதிமுக. அதாவது பௌர்ணமிக்கு அப்புறம் எப்படி வந்து தேய்தோ, நிலவு தேய்வதோ அது மாதிரி தேய்ந்து 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 இப்பொழுது அதிமுக வந்து ஒரு அவர் பழனிசாமியில சார் பணச்சாமி பணத்தை அள்ளி வீசி விடுகிறார் கூட்டத்துக்கு. அதனால கூட்டம் வருது. பழனிசாமியோட திமுகவுக்கும் அதே நிலைமை தானே சார்? திமுகவுக்கும் அதே நிலைமை தானே சார்? திமுகவுக்கும் அதே நிலைமை தானே? திமுக அப்படி இல்ல, தொண்டர்கள் இருக்கிறாங்க சார். இன்னும் கட்டுக்கோப்பான கூட்டம். தம்பி வா அப்படின்னு அழைச்சா இளைஞர் அணியும் மாணவர் அணியும் திரண்டு வந்து நிக்கிறதுக்கு அவங்களுக்கு போதுமான ஒரு அரசியல் பலம் இருக்கு சார். கட்சி பலம் இருக்கு. அந்த கட்சி பலம் எந்த கட்சிக்குமே கிடையாது. நான் வந்து திமுக சார்பா சொல்றேன். கட்டுக்கோப்பான அடித்தளம் வந்து திமுகவில் என்றைக்கும் மாறாமல் நிலைத்திருக்கிறது. அந்த கட்டுக்கோப்பான அடித்தளம் அதிமுகவில் இருந்து
விலகிவிட்டது. ஏன்னா சார் அந்த அந்த கட்டிடத்துள்ள கட்டு அந்த கட்டுக்கோ சார் சார் அந்த பேசிக் கட்டுக்கோப்பான அடித்தளம் இருந்தும் கூட 10 வருஷம் திமுக ஆட்சிக்கு வர முடியல சார். அம்மையார் ஜெயலலிதா இருந்த போது எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருந்த வரைக்கும் திமுக ஆட்சிக்கு வர முடியல. இப்ப நீங்க சொல்ற அது மாதிரி வந்து வலுவான அடித்தளம் இருக்கு அப்படின்னா அதுல அங்க இருந்த ஆளுமைகள் வேற சார், இப்ப இருக்கிற ஆளுமைகள் வேற. ஆளுமைகளை வச்சு நீங்க எடை போடாதீங்க. அந்த இடத்துல சார் கட்சி அதுதானே சார் வளர்ந்தது. நான் சொல்றேன். இப்போ இல்ல அந்த ஆளுமைகளால கட்சி வளர்ந்தது. இந்த ஆளுமையினால கட்சி வந்து கீழே பதல பாலத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தலைவர் தான் 2021 வந்து இவங்க எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணாங்க சார். அப்ப செல்வி ஜெயலலிதா உயிரோட இல்ல. அப்ப வந்து கலைஞரோட மகன் அப்படின்ற ஒரு பிம்பம் வந்து திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம கூட்டிலாம் பலமான கட்சிகள்லாம் இருந்தாங்க. அப்படி இருந்தும் கூட ஓட்டு சதவீதம் வந்து டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 3% தான். அதே பாஜகவோட தான் அப்பயும் கூட்டணியில இருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து அதிமுக ஆட்சி வந்து முடிகிற தருவாயில 5 வருஷம் முடிஞ்ச அப்புறம் திமுக வந்து ஆட்சிக்கு வந்தாங்க சார். அப்ப இருக்கும் போதே ஓட்டு சதவீதம் டிஃபரன்ஸ் வந்து வெறும் 3% தான். அப்படி இருக்கும்போது இப்ப மக்கள் வந்து திமுக மேல இவ்வளவு ஆன்டி இன்குமென்சியோட இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எடப்பாடிக்கு செல்வாக்கு இல்லைன்னு அப்படி நீங்க எப்படி சார் சொல்ல முடியும்? எல்வா திமுக எதிர்ப்பு ஓட்டெல்லாம் அதிமுகவுக்கு விழும்னு நீங்க மனப்பால் கூட குடிக்க வேண்டாம். ஏன்னா திமுக எதிர்ப்பு ஓட்டு வந்து அதிமுகவுக்கு விழவே விழாது. திமுக எதிர்ப்பு ஓட்டுங்கிறது ஒரு எதிர்மறையான ஓட்டு வந்து எப்போதும் ஆளுங்கட்சிக்கு எதிர்மறையான ஓட்டுகள் எப்பொழுதுமே உண்டு. இப்ப என்னன்னா இப்ப கூட முந்தானத்து கூட நேத்தி கூட சொல்றாரு, எங்கள் கொடி உயர்ந்து விட்டது. எந்த கொடியை பிடிச்சிருக்காரு? தாவேகா கொடியை உயர்த்தி பிடிச்சிக்கிட்டு ஏன் சார் ஒரு தலைவன் சார் வந்து அது அவர் இன்னும் கூட்டணிக்காக இருங்க, சொல்றாரு சார். இன்னும் தாவேகா அறிவிக்கல, திமுக நான் கூட்டணிக்கு உங்களோட போனது இல்லையா கூட்டணி சார்? சேர்றேன்னு அறிவிக்கல. ஏன்னா உனக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னா இந்த பிம்பம் நடிகனோட பிம்பம் தேவைப்படுதா? கொள்கை இல்லாத ஒரு நடிகரோட சார் பிம்பத்தை முன்னாடி வச்சு சார் இப்ப ஒரு தலைவர் அப்படி சார் சொல்லாமா? என்ன சொல்றாருன்னா, என்ன நீ முதல்ல வந்து கம்ப்ளீட்டா அதிமுக போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளார மேல வந்து தாவேகா கொடியை போட்டுக்கிட்டு எங்கள் கொடி உயர்த்தி எந்த கொடியை உயர்த்தி பிடிக்க போறாங்க? தாவேகா சார் கொடியா அதிமுக நடிகன் கொடியா? பின்னாடி போ சார். நடிகர் ஒரு பின்னாடி போகாதீங்க அப்படின்ற நடிகனோட பிம்பத்தை நம்பி என் கூட்டணிக்கு வாங்க வாங்கன்னு அழைக்கின்ற தலைவர் பின்னாடி எப்படி சார் மக்கள் வந்து நம்பிக்கை வைப்பார்கள்? இப்படிப்பட்ட சார். தலைவர் சார் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன சார் ஒரு சின்ன ஒரு ஹிஸ்டரி மட்டும் சொல்லிடுறேன் சார். 2011 கலைஞர் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. பழம் நழுவில் பாலில் விழுந்து கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கொடுத்து ஒரு விஷயம் பேசியிருந்தார். அப்ப அவர் நடிகரா தெரியலையா சார்? இப்போ நீங்க வந்து எம்பி சீட் கொடுத்திருக்கீங்க. எம்பியா இருக்காரு திரு கமல்ஹாசன் அவர்கள். அவர் வந்து நடிகரா தெரியலையா? இல்ல நடிகன் இவரும் வந்து நடிகர்கள் தானே இல்ல நடிகர் வந்து சார். நம்மளோட வந்திருக்காங்க. 2011 விஜயகாந்த் அவருடைய கூட்டணிக்காக கலைஞர் எவ்வளவு காத்துட்டு இருந்தாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சார். பிரஸ் மீட்ல சொன்னாரு. நடிகரோட இல்ல எந்த நடிகரோட கூட்டணி வைக்கணும்னு ஒண்ணு இருக்கு. இப்போ பராசக்தி முடித்து சிங்காநல்லூர்ல கலைஞர் அவர்கள் மந்திரிகுமார் எழுதும் போது அடிக்கடி மீட்டிங் போயிட்டு வந்தார். அரசியல் வந்து ஒரு ஆளுமையா இருந்தாரு. அப்பொழுது அவர் கூட இருந்த எம்ஜிஆர் அவர்கள், சக்கரபாணி அவர்களும் இவர் அடிக்கடி வந்து ஒரு மீட்டிங் போறாரு, பொது மீட்டிங் அட்டன் பண்றாரு. அவரோட உங்களுடைய இயக்கம் எப்படிப்பட்டதுன்னா திராவிட இயக்கத்தை பத்தி சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் மணப்பாறையில ஒரு மாநாட்டுல போய் அவர் பேசுறார். புரட்சி நடிகன்ற பட்டம் கொடுத்த பிறகு அவரை வந்து திமுகவில் சேர்க்கிறார். கலைஞர் அவர்கள் திமுகவில் சேர்க்கிறார். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் திமுகவில் இருந்து செயல்பட்டு அதுக்கப்புறம் திமுக கொள்கையில ஊறி அதுக்கப்புறம் வந்து கட்சிகளோட இருந்து அதுக்கப்புறம் அதிமுக தொடங்கினாரு. எந்த விதமான எந்த விதமான ஒரு தத்துவ சித்தாந்தங்களும் திராவிட இயக்க சித்தாந்தங்கள் வேண்டாம். பொதுவான சித்தாந்தங்கள் அடிப்படையில ஒரு ஒரு பெடல் டி காஸ்ட்ரோன்னு ஒருத்தர் தான் கியூபால பெடல் டி காஸ்ட்ரோன்னு ஒருத்தர் இருந்தான். பெடல் டி காஸ்ட்ரோன்னு ஒரு தொழிற்சங்கத்துக்கு தலைவனா இருந்தான். அவனுக்கு வந்து போர் வகுக்க தெரியாது. ஏன்னா முதலாளிகள் ஆளுகின்ற மாநிலம். கிட்டத்தட்ட 500 வந்து கரும்பு தொழிற்சாலைகளும் ஒரு 1000 வந்து கம்ப்ளீட்டா நெசவாலைகளும் மிகப்பெரிய தொழில்களும் நிறைந்த நகரம் கியூபா. அந்த கியூபா வந்து ஒரு சர்வாதிகாரிகளிடம் அடிமைப்பட்டிருந்தார். சர்வாதிகாரிகள் அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருந்தார்கள். அந்த இயக்கத்துல வந்து என்ன தெரியாது இருக்கும் போது அந்த போர் முறைய 18 வருஷம் மக்களோடு போராடி செக்குவாரா என்ற ஒரு மனிதன் வந்தான். செக்குவாரா வந்து மனிதன் வந்து அவனுக்கு போர் முறையை கற்றுக் கொடுத்தான், கம்யூனிசத்தை கற்றுக் கொடுத்தான், அந்த நாட்டோட விடுதலைக்கு பண்ணி கொடுத்தான். எந்த பெடல் டி காஸ்ட்ரோ எந்த செக்குவாரா வந்து இவர் அதை பத்தி தெரியுமா விஜய்க்கு? ஓப்பனிங்ல ஒரு ஓப்பனிங்ல ஒரு பாட்டு, ஓப்பனிங்ல நான் கூட இருக்கிறேன் தலைவா உயிரை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த பாட்டுக்காக வந்த கூட்டம்.
அது அந்த பிம்பத்தை வச்சுட்டு ஒரு மிகப்பெரிய மாபெரும் அரசியல்வாதி, ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை, மிகப்பெரிய இயக்கத்தை தலை நிமிர்ந்து நிற்க செய்கின்ற ஒரு எடப்பாடியார் வந்து அந்த கூட்டணிக்காக வாங்க 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 என்று ஏங்குகிறது சார். அதாவது அதிமுக வரதுக்கு முன்னாடியே கூட்டணி அமைப்போம் தாவேகால இருந்து எந்த விதமான சிக்னலும் வரல. அதுல இருக்கு அமைப்பு ரீதியா யாருடைய எந்த தலைவரும் சொல்லல. ஆனா உன்னுடைய சொந்த முயற்சியை, உன்னுடைய சொந்த மக்களை நம்பாம, உன்னுடைய கட்சி தொண்டர்களை நம்பாம, கட்சிக்காரங்களை நம்பாம நீ கூட்டணிக்கு வாங்குவது உன்னுடைய மிகப்பெரிய இயலாமை காட்டுகிறதுன்னு தான் சொல்லுவேன். ஏன் அவசரப்படுறீங்க? உங்க கட்சி பலமா இருக்கு, உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் இருக்கு. பாஜக உங்களோட இருந்தா நீங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு 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 நடிகன் பிம்பம் தேவைப்படுதா? அந்த நடிகை பிம்ப கூட்டம் வந்து உங்களை அழிச்சிடும். அதே கேள்விதான் திரும்ப கேட்கிறேன், கமலஹாசனையே உங்க கட்சியில சேர்த்துக்கிட்டீங்கன்ற. அவர் வந்து இப்போ கட்சியினுடைய உறுப்பினர் மாதிரி தான் அவர் செயல்படுறாரு சார். கட்சி ஆரம்பிச்சாரு அவரு. ஆமா சார், உங்களை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சாரு திரு கமலஹாசன். டிவி உடைச்சாரு. அதாவது இதை விட முட்டாள்தனமான கேள்வி எதுவுமே கிடையாது. உங்களுடைய அறிவை தான் காட்டுது. கமலஹாசனும் விஜயகாந்தும் விஜய்க்கு ஒண்ணா? விஜய் வந்து ஒரு ஆடல் பாடல் அடாவடியான ஒரு ரசிகர்களை பெற்றவங்க. கமல் ரசிகர்களும் கமலோட இயக்கத்துல இருக்கிறவங்களும் மிகப்பெரிய ஒரு ஞானம் பொருந்தியவர்கள், அறிவுபூர்வமான உள்ளவர்கள். விஜயகாந்தருடைய கொடைக்காகவும் அவருடைய தன்மைக்காகவும் கருணைக்காகவும் 15 ஆண்டு காலம் அவர் தமிழ் சமுதாயத்திற்காக, தமிழ் மக்களுக்காக அவர் வந்து உழைத்ததற்காகவும் அவர் தர்மம் செஞ்சதுக்காக வந்த கூட்டம். விஜய் கூட்டம் அப்படிப்பட்ட கூட்டம் இல்ல. விஜய் கூட்டம் வந்து ஒரு அடாவடியான ஒரு எதிர்மறை அரசியலுக்கான ஒரு 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 மிகப்பெரிய மாபெரும் இயக்கத்தை வந்து எதிர்கொண்டுவோம் அப்படின்ற வீராவேசத்துக்கான எந்தவித கொள்கைகளும் இல்லாம ஒரு அராஜகமான அடாவடித்தனமான எந்த விதமான அரசியல் ஞானமும் இல்லாம சேர்ந்த கூட்டம். அந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு மிகப்பெரிய தமிழ்நாட்டுக்கு ஆபத்து விளைவிக்கின்ற ஒரு கூட்டத்தை சேர்ந்த அது அகற்றப்பட வேண்டிய கட்சி. அந்த கட்சியோட போயிட்டு இந்த கட்சியை வச்சு நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு கூட்டணி கூப்பிடுறது எவ்வளவு வந்து மாறுபாடான ஒரு சித்தாந்தம் அது. ஏன்னா நீங்க வந்து கமலோட உங்களுடைய ஞானத்தை வெளிப்படுத்துறதுக்காக கமலோட சேர்ந்தது, விஜயகாந்த் சேர்ந்ததெல்லாம் விஜய்க்கு கூட்டம் இருக்கு சார். அந்த கூட்டம் ரசிகர் கூட்டம். அந்த ரசிகர் கூட்டம் வந்து தமிழ்நாட்டை வழிநடத்துமா? தமிழ்நாடோட மிகப்பெரிய பேஸ் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டோட கலாச்சாரம், தமிழ்நாட்டோட பண்பு, தமிழ்நாட்டோட விஞ்ஞானம், தமிழ்நாட்டோட மொழி, தமிழோட நாகரிகம். இது எதுவுமே தெரியாம ஒரு கட்சி உள்ள வந்து எந்த விதமான அரசியல் பயிற்சிகளும் அரசியல் பண்புகளும் அரசியல் படுத்தப்படாத கூட்டம் வந்து இந்த தமிழ்நாட்டை நிலைநிறுத்தி திராவிட இயக்க கட்சிகளுக்கு நீங்க வந்து அதிமுக வாங்கன்னு சொல்லுங்க, அதிமுக நிக்கும், திமுகவோட எதிர்ப்போட அதிமுக ஜெயிக்கும்னு சொல்லுங்க. ஆனா அதிமுக சேர்ந்தாதான் அதிமுக காணா போயிடும். அதிமுக காணா போகும். அதிமுக வந்து தன்னுடைய அடிப்படை தன்மையை வந்து அவர் எழுந்துரும். இப்போ பிஜேபி கூட ஏடிஎம்கே சேர்ந்ததை வந்து துணை முதல்வர் விமர்சிக்கிறார். 1999 வந்து வாஜ்பாய் தலைமையிலான அந்த பாஜக வந்து கலைஞர் எப்படி போய் சேர்ந்தாரு அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியும். இந்திரா காந்தி கவர்மெண்ட் வந்து அப்ப டிஸ்மிஸ் பண்ணாங்க. அவர் வந்து ஜெயலலிதா வந்து அப்போ வாபஸ் பெற்றாங்க அவரோட ஆதரவை. அதன் பிறகு கலைஞர் போய் ஆதரவு கொடுத்து திரும்ப இதே பாஜகவோட தான் சார் நீங்க கூட்டுல இருந்திருக்கீங்க. நீங்க வந்து சென்ட்ரல் பதவியிலும் நீங்க அந்த உங்களுடைய வயதுல அது புரியுமா நான் நினைக்கிறேன். அதாவது கலைஞர் என்ன சொன்னாரு? நல்ல தலைவர் ஆனா தவறான கட்சி அப்படின்னு சொன்னாரு. ஆனா அப்ப இருக்கிற பாஜக வந்து RSS சார்புடையதா இல்ல. RSS வந்து இப்பொழுது பாஜகவோட எல்லா நிர்வாகத்தையும் எடுத்துக்கிட்டு அது யாராரு எந்தெந்த போஸ்டிங், யாரோட சேரணும், யாரோட சேரக்கூடாது என்பதை பாஜகவில் RSS நிர்மாணிக்கிறது. அப்போ வந்து வாஜ்பாய் அப்படி கிடையாது. அவர் மிகப்பெரிய ஒரு தேசிய தலைவரா இருந்தாரு. அவர் சுய சிந்தனையோட எந்த கட்சியோட சேரணுங்கிறத முடிவெடுத்தாரு. வாஜ்பாயோட கோட்பாடுகளாகவும், வாஜ்பாயோட கொள்கைக்காகவும், வாஜ்பாயோட அரசியல் நேர்மைக்காகவும் கலைஞர் கூட்டணி வச்சாரு. அப்ப பாஜகங்கிறது ஒரு நேர்மையான, உண்மையான, ஒரு மிகப்பெரிய ஒரு அடிப்படையான யாரையும் காட்டி கொடுக்கின்ற RSS, முதுகுல கொத்துக்கின்ற RSS, எதையும் எடுத்து நெருப்ப என்று கவிழ்க்கின்ற RSS, தான் வர வேண்டும் என்பதற்காக ஒரு RSS வந்து ஒரு கட்சியை அழிக்கவும் செய்யும் உருவாக்கவும் செய்கின்ற RSS
மிகப்பெரிய பலம் பொருந்திய நிலையில் அப்பொழுது இல்லை. அப்பொழுது வாஜ்பாய் மட்டுமே சிறந்த தலைவராக இருந்தார். அதனால அவருடைய கொள்கைக்காக ஈர்க்கப்பட்டு கலைஞர் அவர்கள் அவரோட கூட்டணி சேர்ந்தார்கள். சார் ஜெயலலிதா அவர்கள் வாபஸ் பெற்றவனும் உடனே போய் கலைஞர் வந்து ஆதரவு கரம் நீட்டுறாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து பங்கெடுக்கிறாங்க. முரசொலி மாறன் உள்ளிட்ட பலரும் வந்து திமுக சார் அதுதான் சார். அப்ப உங்களுக்கு பதவி வேணும் அப்படின்னா நீங்க பாஜக கொள்கை எப்படி ஈர்க்கப்பட்டு கலைஞர்கள் விபி சிங்கோட கொள்கை ஈர்க்கப்பட்டு விபி சிங் எப்படி ஆதரவு கொடுத்தாரோ சார் உங்களுக்கு பதவி வேணும் அப்படின்னா பாஜக என்ற ஒரு சிறந்த தலைவருடைய நேர்மையான கோட்பாடுகளுக்கும் உயர்ந்த லட்சியங்களுக்காகவும் தலைவர் கடன் கொடுத்தாரு. அதை பாத்துங்க. அப்படிப்பட்ட தலைவர் இங்க இருக்காங்களா பிஜேபியில? எல்லாம் காலவாரி இருக்கிற தலைவர் தான். எந்த கவர்மெண்ட கவிழ்க்கலாம், எந்த ஊருக்கு பண்ணலாம், எந்த கவர்மெண்டோட சேர்ந்துக்கிட்டு ஆட்சி அதிகாரத்தை வந்து கலைத்து விட்டு போகலாம், உள்ளே நுழைந்து தமிழோட கலாச்சாரத்தையும் தமிழோட பண்பாடையும் தமிழோட உரிமைகளையும் தமிழோட மொழியையும் காப்பாற்றுகின்ற ஒரு அரசா இருந்தா பரவாயில்ல. நீங்க அதிமுக சொல்லுங்க, எடப்பாடியார் நின்று நாங்கள் அதிமுக, நாங்கள் உறுதியான கட்சி, நம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மையார் அவர்களும் உருவாக்கிய கட்சி, இந்த கட்சி வந்து நிச்சயமா டப் கொடுப்போம் திமுகவுக்குன்னு சொல்லாம எனக்கு பலம் பொருந்திய கூட்டணி அமைப்போம் அப்படிங்கிறது அதிமுக அட்ரஸே இல்லாம போயிட்டு இருக்குங்கிறது இன்னமும் போக திமுகவும் கூட்டணி நம்பிதானே இருக்கு. இது வரைக்கும் வரலாற்று நடந்த தேர்தல்களை கூட்டணி இல்லாம திமுக ஜெயிச்சதே கிடையாது. அதுல கேள்வியே இல்ல சார். அவங்க ஒற்றுமையா அப்போதும் இருக்காங்க. நீங்க தானே வாங்கன்னு கூட்டணி, கூட்டணி இல்லாம ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி நீங்க தானே கூட்டணி அரவணைக்கிறீங்க. இந்த கூட்டணி எப்போதும் இருந்து கொண்டு இருக்கிற கூட்டணி, பிரிக்க முடியாத கூட்டணி. இது ஒரு லட்சியத்துக்காக சேர்ந்த கூட்டணி. தமிழ் மக்களுடைய மொழியையும் காங்கிரஸ் வேணாம் அப்படின்னு தான் சார். இதே காங்கிரஸ் வேணாம் அப்படின்னு தான் வந்து பிஜேபி நீங்க அனுபவிக்க மாட்டீங்க. ஒரு வடநாட்டு ஆதிக்கம், வட மக்களால் ஏற்படுகின்ற ஆதிக்கம், ஒரு ஒன்றிய அரசால் ஏற்பட்ட ஆதிக்கம் ஒரு தனி தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பாதிக்கும் என்பதை தெரிந்து இதே திமுக வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி இது. இது லட்சியமான கூட்டணி. இந்த கூட்டணியும் பிஜேபி கூட்டணினா எடப்பாடியோட பலவீனங்களால் எடப்பாடி ஆளுமை செய்து, எடப்பாடி வேணாங்கிறவங்க எல்லாம் வேணாம், சேர்க்கிறவங்களாம் சேர்த்தாங்க. அந்த கட்சிக்கு பில்லரா இருந்தவங்க, அந்த கட்சிக்கு தூணா இருந்தவங்க, அந்த கட்சியை காப்பாத்தினவங்க எல்லாம் வேண்டாம், எடப்பாடி எனக்கு வேண்டியவர்கள் மட்டும் தான் வச்சுக்கங்கிறத எடப்பாடி மூலமாகவும் தமிழ்நாட்டை பிடித்து விடலாம் என்ற நம்பிக்கையில தான் இருக்காங்க சார். அவங்களோட கட்சி பிரச்சனை சார், அவங்க பாத்துப்பாங்க சார். இப்ப திமுக மீது மக்களுக்கு குற்றச்சாட்டுகளுக்கு நீங்க பதில் சொல்லுங்க சார். இதே காங்கிரஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கும்போது தான் கச்சத்தீவை வந்து இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்தாங்க. அப்ப தமிழர்கள உரிமை என்ன சார் ஆச்சு? அப்ப கலைஞர் தானே சார் முதல்வரா இருந்தாரு. கச்சத்தீவோட டிப்ளமேட் இல்ல, கச்சத்தீவு இலங்கை தமிழர்கள் படுகொலை செய்யும் போது வந்து இதே கலைஞர் அவர்கள் தான் உண்ணாவிரதம் இருந்தார். இப்ப அதே காங்கிரஸ் மீட்கப்படுவதற்கான எத்தனை முறை போராட்டம் நடந்திருக்கு, எத்தனை முறை உண்ணாவிரதம் நடந்திருக்கு. சைன் போடாம இருந்திருக்கலாமே சார் அதுக்கு. ஒன்றிய அரசு நடவடிக்கையில 2 தடவை ஆட்சி இழந்தாச்சு. 2 முறை ஆட்சி இல்ல, அந்த 2 முறை ஆட்சி இழந்திருக்கு. எதுக்காக? தன்னுடைய கொள்கைக்காக திமுக ஆட்சி இழந்திருக்கு. அந்த முறையும் சொல்லி பார்த்தது, அந்த முறையும் ஆட்சி இழக்க தயாராக இருந்தது. ஆனால் ஒன்றிய அரசு அவசரப்பட்டு அதனுடைய வேலைகளை அவருடைய கோட்பாடுகள் மூலம் அந்த நடவடிக்கை எடுத்து விட்டது. அதற்காக என்ன, ஒன்றிய அரசுக்குன்னு இருக்கிற சவரின் பவர் இருக்குல்ல சார், அதை வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்முடைய தேவைகளை கேட்டு போராடலாம், தேவைகளை கேட்டு அதிகாரம் இல்லாமல் எதையும் பெற முடியாது. அதிகாரம் இல்லாமல் எதுவும் பெற முடியாது. கலைஞர் அவர்கள் பொறுமையா இருந்தாங்க. மறுபடியும் 2 முறை ஆட்சி எழுந்தாங்க. இந்த முறையும் ஆட்சி எழுந்துட்டா அதிகாரம் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாதுன்றத ஒரு கேள்விக்குறியாகத்தான் அதை பார்த்தார்கள் சார். அப்ப நீங்க மத்திய அரசுக்கு அடிபணியிறது அப்படின்றது வந்து சரியான விஷயமா? இப்ப நீங்க எடப்பாடி அடிபணியறது இல்ல. அதற்கான சொல்லாடல் நடந்தது, அதற்கான வாக்குவாதம் நடந்தது, அதற்கான செயல்பாடுகள் நடந்தது. அதையும் மீறி அது டிப்ளமேட்டிக் இஷ்யூவா முடிஞ்சது. ஒரு ஒன்றியத்தோட டிப்ளமேட்டிக் இஷ்யூங்கிறது வேற, ஒரு தமிழ்நாடு அதுக்கு ஒத்துழைக்குங்கிறது வேற. ஒன்றியத்தோட டிப்ளமேட்டிக் இஷ்யூல வந்து ஒரு 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 சாதாரணமா ஒரு மாநிலம் வந்து தலையிடவே முடியாது. இப்ப நீ வந்து அமெரிக்காவோட இருக்கீங்க, ரஷ்யாவோட டிப்ளமேட்டிக் இருக்கீங்க, நீங்க ரஷ்யாவோட தான் சேரணும், நீங்க வந்து தமிழ்நாடு அமெரிக்காவில தான் சேரணும், ரஷ்யாவோட சேரணும்னு ஒன்றிய அரசுக்கு வந்து மாநில அரசு வற்புறுத்த முடியாது சார்.
நீங்க ரஷ்யாவோட சேரவே கூடாது, அமெரிக்காவில தான் சேரணுங்கிறது ஒன்றிய அரசுக்கு சார் இப்போ மாநில அரசு எடப்பாடி வற்புறுத்த முடியாது. டிப்ளமேட்டிக் இஷ்யூ. சார் இப்போ எடப்பாடி பழனிசாமி அடிமை அப்படின்னு வந்து விமர்சிக்கிறாரு திரு மு.க. ஸ்டாலின், திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இப்ப அதே தானே சார் திமுகவும் வரலாற்றுல பண்ணிருக்கு. இப்ப உங்களுக்கு ஒரு நியாயம், அதிமுகவுக்கு ஒரு நியாயமா? இப்ப சார் நீங்க சொல்றீங்க கச்சத்தீவு வந்து கலைஞர் அவர்கள் போராடினாரு அப்படின்னு சொல்றீங்க. இப்ப 3 அதே ஒரு தடவை போராடி விஷயத்தால இவங்க இருக்காரு சார். நீட்டுக்காக இவங்க பண்ணாங்க. இதற்காக வந்து சார் பாராளுமன்றத்துல நீட்டுக்காக எத்தனையோ மக்கள் உண்ணாவிரதம் இருந்திருக்காங்க, பாராளுமன்றத்தில் வெளியே வந்திருக்காங்க. ஒவ்வொரு சமயம் ஒரு டிப்ளமேட்டிக் இஷ்யூல எதேச்சையா ஒரு ஒன்றிய அரசு செய்ய வேண்டியதை மாநில அரசு தன்னுடைய இரும்பு கரங்களால் தடுக்க முடியாது. தன்னுடைய வலிமையை காமிக்கலாம், போராட்டம் பண்ணலாம். தமிழ்நாட்டில் ஏதாவது அது மாதிரி நடந்ததுன்னா அவங்க இரும்பு கரங்கள் கொண்டு ஒடுக்குவாங்க. பட் மாநில அரசு ஒன்றிய அரசுடைய டிப்ளமேட்டிக் இந்த இஷ்யூஸில் ரேஞ்சில் இருக்கே சார், அப்புறம் தலையிடுவதற்கு எங்க சார் இரும்பு உரிமை கரம் இல்லாமல் தரப்புவாங்க? இருக்கிறது என்பது. அதனாலதான் அதான் நான் கேட்டதே மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. மாநில சுயாட்சியில் தலைகின்ற போது ஒன்றிய அரசு தலையிடுகின்ற போதுதான் இந்த பிரச்சனை வருது. ஏன்னா தமிழ் மக்களுக்கான உரிமைகளும் தமிழ் பட சட்டங்களும் தமிழ் மக்களுக்கான எல்லா விதமான கோட்பாடுகளுக்கு உண்டான சில அதிகாரங்களும் நிறுவப்படும் பொழுது ஒன்றிய அரசு அதில் தலையிட்டால் தமிழ் மக்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போய்விடும் என்பதற்காகத்தான் இந்த அரசு போராடுகிறதே தவிர வேற எந்த இஷ்யூஸும் இந்த அரசுக்கு இல்லை என்பது எல்லாருக்குமே தெரியும். எதிர்மறையான நிறைய விமர்சனங்கள் வைக்கலாம். நீங்க நீங்க சார் இல்ல சார், இலங்கை பிரச்சனையில வந்து நீங்க கச்சத்தீவை தாரைவாத்துக்கு கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து சமாளிக்கிறது அப்படின்றது வந்து எந்த வகையில ஏற்படுது சார்? இப்போ தாரைவாத்து அதனாலதான் சார் மீனவர்கள் இவ்வளவு பாதிக்கப்படுறாங்க சார். அதனாலதான் சார் சார் இவர் கையை நீட்டி சார் இத்தனை போராட்டங்களுக்கு அப்புறமும் அது சார் வந்து ஒரு அதனாலதான் சார் பொலிட்டிக்கல் இவ்வளவு இஷ்யூவா மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க. பொலிட்டிக்கல் இஷ்யூவா மீனவர்களோட இல்லாம வாழ்வாதாரமே அதுதானே அது சார். பொலிட்டிக்கல் இஷ்யூவா இருந்தா பரவாயில்ல சார். டிப்ளமேட்டிக் இஷ்யூ, 2 நாடுகள் சம்பந்தப்பட்ட உறவு, அது ஐநா சபையிலையும் பேசப்பட்டது, ஐக்கிய சபையிலும் பேட்ட நாடுகள் சார் சேர்ந்து தமிழகத்துக்காக தமிழக மக்களோட அறிவுறுத்தப்பட்டது தானே சார் போராடி இருக்கணும். அறிவுறுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் ஒன்றிய அரசு அதற்கான முடிவுகளை ஒன்றிய அரசு எடுத்தது. என்ன தடுத்தும் கேட்காமல் போராடி இருக்கணும் சார். அதாவது திராவிட இயக்க வரலாறு அதுல வந்து திருநாவுக்கரசர் எழுதியிருக்கிறாரு. ஒன்றிய அரசுக்கு எவ்வளவு அறிவுறுத்தியும் எல்லா விதமான அறிவுரைகளை செய்தும் போராட்டம் நடத்தியும் நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டோம் என்று சொல்லியும் கேட்காமல் செய்த மிகப்பெரிய தவறு கச்சத்தீவை தாரைவாத்து கொடுத்ததுன்னு சொல்லிட்டு திராவிட இயக்க வரலாறு நீங்க வந்து அதே தவறு செய்த காங்கிரஸோட தான் இப்ப நீங்க கூட்டணியில இருக்கீங்க சார். தமிழர்களுக்கு துரோகம் செய்த அதே காங்கிரஸோட தான் இப்ப நீங்க கூட்டணியில இருக்கீங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு கூட்டணி மாறும். ஏன்னா ஒரு சித்தாந்த அடிப்படையில், கொள்கையின் அடிப்படையில, நாட்டோட பாதுகாப்பு அடிப்படையில, மக்களுடைய உரிமைகள் பெறப்படுகின்ற அடிப்படையில் கட்சி கூட்டணிகள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், எல்லாம் மாறலாம். கட்சிகள் வந்து மாறி மாறி கூட்டணி வைக்கலாம். ஆனால் என்னன்னா எந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் அவர்கள் கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள் என்பதை மட்டும் பார்க்கணும். எந்த கோட்பாட்டின் அடிப்படையில், எந்த லட்சியத்தின் அடிப்படையில் அவர்கள் ஒன்றாக சேர்ந்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். நீங்க சொன்ன மாதிரி திமுக வீழ்த்தணும் அப்படின்ற அந்த ஒற்றை பாஜக அண்ட் ஏடிஎம்கே கூட்டணி வச்சிருக்காங்க சார். அவரே சொல்லிட்டாரு இது வந்து தேர்தலுக்கான கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எடப்பாடி அவர்களே சொல்லிட்டாரு. திமுக எதற்காக வீழ்த்தணும்ன்றது வந்து நிச்சயமான எடப்பாடிக்கே தெரியாது, பாஜகவுக்கு தெரியும். திமுக வீழ்த்தினா ஒன்றிய அரசோட நேரடி நிர்வாகத்துல தமிழ்நாடு வந்துடும். தமிழ்நாட்டோட வளங்களை சுரண்டலாம். தமிழ்நாட்டில் இருக்கின்ற மிகப்பெரிய தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் இது மட்டுமே ஊடுருவ முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. தமிழ்நாட்டுல அதிமுக எதிர்கட்சி ரொம்ப வீக்கா இருக்கு. இந்த சூழ்நிலையில பாஜக நுழைந்தால், பாஜகவுக்கு மிகப்பெரிய கோவையில வந்து அண்ணாமலை இருந்த வரைக்கும் ஒரு பெரிய ஆதரவை திரட்டினார். இப்ப அந்த ஆதரவும் போயிருச்சு. ஒரு சாதாரண பஞ்சாயத்து தலைவர் கூட பாஜக வர முடியல, அந்த அளவுக்கு பாஜக விழுந்து விட்டது. கேளுங்க, இப்போதைக்கு அவங்களுக்கு வந்து பாஜக ஒரு கட்சி வந்து அதிமுகவை பிளாக்மெயில் செய்து கொண்டு மிரட்டி கொண்டு இந்த தமிழ்நாட்டில் நுழைந்தால்தான் அதுக்கு இப்போ மறுபடியும் கூட்டணிகள் வந்து என்ன சொல்லுதோ அதை பார்த்துட்டு தான் அதை பண்ண முடியும். திமுக எதிர்கட்சியா இருந்த போது வந்து பாஜகவுக்கு எதிராக பல போராட்டம், எல்லா கூட்டணியும் ஒருங்கிணைத்தாலும் திமுக அதுக்காக கவலைப்பட போதா? இன்னும் 10 கூட்டணி சேர்ந்தாலும் சரி, திமுக ஆட்சிக்கு ஆட்சிக்கு வந்து தலைமை அடைவதற்காக போராட்ட கட்சி இல்ல சார். அது கட்டுப்பாடான ஒரு லட்சிய அமைப்போட இருக்கு. அதனுடைய போராட்டமும் அதனுடைய தேர்தல் களமும் அதை சந்திக்கிறதுக்கு தயாராக அந்த வேலைகளை பார்த்துட்டு இருக்கு.
ஏன்னா ஊடகங்களும் சரி மற்றபடி எதிர்மறை 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 பேசுகின்ற ஒரு மிகப்பெரிய அமைப்பும் சேர்ந்து திமுகக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னணி இருக்கு, திமுக வீழ்த்த வேண்டியதற்கான சக்திகள் உருவாயிருச்சுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை அமைத்து கொண்டு அதில் வந்து முக்கியமாக திமுகவுக்கு எதிராக தாவேகா தலைவர் விஜயை முன்னிறுத்திருக்காங்க. ஏன்னா நாளைக்கு நாளைக்கு நல்லா நடக்கும் சார். கைது நடவடிக்கை அதிமுக இருக்கே கொடியோட சார். ஒரு நாளைக்கு ஒரு அதிமுக சேனல்ல கொடியோட நீங்க அரசு தாவேகா கேபிள் கொடியோட நடிச்சிருக்கீங்க சார். அதிமுக கொடியோட தாவேகா கொடியோட பாஜக கொடியோட கருத்து அவங்க வந்து களத்தில் நிற்கலாம். அதை சந்திக்கக்கூடிய திராணியோட தான் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பார்த்து பயந்துட்டு தேர்தல் காலத்துல வந்து இவங்களை சந்திக்க முடியாத கட்சி கிடையாது. அது சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கு. ஏன்னா சார் ஒட்டுமொத்தமா இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, எதிர்மறை நீங்க அரசியல் வந்து சொல்றீங்க சார் ஒரு திமுக குண்ட அதாவது சார் நீங்க அதாவது அதாவது தாவேகா வந்தோடனே ஒட்டுமொத்தமா ஒரு திமுக வீழ்த்த வேண்டும் என்று ஒரு அரசியல் சதிக்கு பின்னாடியினால நிறைய ஊடகங்கள், நிறைய எதிர்மறையான சக்திகள், இன்னும் பாஜக அனுப்புகின்ற மிகப்பெரிய பாதக ஒரு கோட்பாடுற்ற சார் அதே தானே சார் கூட்டங்கள் திமுகவும் சார் இதெல்லாம் அதே வந்து தானே சார் திமுகவும் அதை பண்ணிட்டு வந்து இருக்காங்க. தமிழ்நாடு திமுகவும் அதே தானே பண்ணிட்டு இருக்கு. தமிழ்நாடு வெல்லும் சார் என்ற திமுகவும் அதே தானே தமிழ்நாடு பண்றீங்க. இப்ப வெல்லும், நீங்க வைக்கக்கூடிய தமிழ்நாடு யாருக்கும் தலை குனியாது என்ற லட்சியத்தோடு தான் திமுக போயிட்டு இருக்கு. ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போகல சார். எப்படியாவது வெறி பிடிச்ச மாதிரி சார் இப்ப நாங்க நீங்க முதல்ல சொல்ற அதே வந்துடணும். சார் தமிழ் இப்போ ஒரு திமுக சில திமுக ஊடகங்கள் வந்து திமுகவுக்கு எதிராக திமுக செயல்படுறாங்க. ஆட்சிக்கு வரணுங்கிறத விட மக்கள் நலனுக்காக ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனா திமுக ஒழிச்சிட்டு ஆட்சிக்கு வரணும் தான் மற்றவருடைய எதிர்கட்சியோட கோட்பாடு. மற்றவங்க எல்லாம் மக்களுடைய கோட்பாடு நீங்க சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையை ஒரு திமுக சொல்லிட்டீங்கன்னு மக்கள் நினைக்கிறேன். மக்களுடைய நலனுக்காக கோட்பாடு ஆட்சிக்கு அப்படின்னு. வரணும்ன்றது கோட்பாடு. இல்ல சார் இல்ல சார் ஸ்டாலினுக்கு அப்புறம் திரு உதயநிதிக்கு அப்புறம் திரு இன்பநிதி வரதுதான் வந்து மக்களுக்கான ஆட்சியா சார்? அது மக்கள் பார்த்து கொடுக்கிற ஒரு கிஃப்ட் சார். மக்கள் பார்த்து கொடுக்கறது. நீங்களே பொதுக்குழு கூட்டி நீங்களே வந்து எடப்பாடி கேட்கிற கேள்வி அது சார். ஓட்டு போட்டு தானே சாதாரண வந்தாரு. தொண்டன் என்னால கீழ்ப்பாக்கத்துல முதலமைச்சர் ஆக ஓட்டு முடியும். போட்டு தானே உதயநிதி அவர்கள் வெற்றி பெற்றாங்க. துணை நியமனமா முதல்வருக்கு பண்ணாங்களா? அவங்க ஓட்டு போடல சார். எம்எல்ஏக்கு தானே சார் ஓட்டு போட்டாங்க. துணை முதல்வர் ஆக்கிறதுக்கு அவங்க எம்எல்ஏ ஓட்டு ஓட்டு போடல. போட்டாங்க. ஆமா ஓட்டு போட்டாங்க. அதுக்கு தகுதியின் கட்சி தானே அடிப்படையிலே சார். சார் கட்சி தானே சார் நான் அவர் வந்து வந்து அமைச்சராச்சு. நான் வந்து ஒரு சார் அவருடைய துரைமுருகன் 16வது அவர்களுக்கு இல்லாத வயசுல தகுதியா சார்? உதயநிதி அவர்களை நான் 16வது வயசுல ஒரு 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 விஷயமா சந்திக்க போகும்போது பாத்தீங்கன்னா அவர் முரசொலி நிர்வாகத்தை சிறப்படமா நடத்துறாரு. முரசொலிக்கு முழுக்க சார் அவருடைய நிர்வாகத்தில் திமுக இருந்தது. பல கேளுங்க. மூத்த சார் அது மட்டும் திமுக இல்ல, பல மூத்த அவர் வந்து அமைச்சர்கள் இருக்காங்க சார். தினகரன் அவங்களுக்கு இல்லாத தகுதியா திரு தினகரன் உதயநிதி பத்திரிகை, அவர்களுக்கு இருக்கு. குங்குமம் பத்திரிக்கை, இது எப்படின்னு ஒரு 200 பேரை அவர் நிர்வாகம் பண்ண திறமையை பார்த்து மிரண்டு போயிட்டேன். ஒரு சாதாரணமா ஒரு நிர்வாகம் வந்து ஒரு 17 வயசு பையனுக்கு இவ்வளவு பெரிய நிர்வாகமா கேட்டேன். அதுதான் சார் நானும் கேக்குறேன். நான் வந்து அந்த நிர்வாகத்தை திமுகல பார்த்து இருக்கக்கூடிய பயந்துட்டேன். பல அதுக்கப்புறம் மூத்த ஒரு 4 அமைச்சர்களுக்கு இல்லாத வருடம் கழித்து 4 வருடங்க பாத்தீங்கன்னா மொத்தமா எல்லா வகையிலையும் ஒரு ஒரு நிர்வாகத்துல வந்து சிறப்பா வந்தாரு. கூர்ந்த நிர்வாக அமைப்பும் திராவிடத்தோ அதாவது சார் அது இல்ல சார் சார் அது முரசொலியில மட்டுமே துணை முதல்வருக்கான ஒவ்வொரு தகுதியா சார்? கட்டுரையும் அது மட்டுமே துணை ஒவ்வொரு முதல்வருக்கான கட்டுரை தகுதியா சார்? எப்படி அவர் திராவிட பண்புகளை எப்படி வளர்த்து கொண்டார் முரசொலியில சார் ஒவ்வொரு அது கட்டுரையும் இது வந்து கொஞ்சம் எதிர்மறையா இருக்க, இது வந்து கம்ப்ளீட்டா சிறப்புடையதா இல்லையே, இது யார் எழுதுனதுன்னு பேசி அந்த முதலுடைய கட்டுரையை அவ்வளவு நேரையா திருத்தி அதனுடைய வெளியிடுற அளவுக்கு அவர் ஒரு 18 வயசுல ஞானமணியா இருந்தார் சார். திமுகல 18 உதயநிதியோட வயசுல இருந்து அனுபவம் வாய்ந்த ஆமா ஒரு உதயநிதியோட 18ல இருந்து அனுபவம் அவருடைய வாய்ந்த 35 வயசு வரைக்கும் இந்த திராவிட பண்புகளிலையும் திராவிட இயக்க நடவடிக்கைகளையும் நிர்வாக அமைப்பிலையும் எல்லா மாநில பொறுப்புகள்லையும் மாவட்ட செயலாளருடைய நேரடியான தொடர்புகள்லையும் எம்எல்ஏக்களோட உறவுலையும் ஒரு 18-20 ஆண்டு காலம் இருந்தவருக்கு கொடுக்கப்பட்ட வெகுமதி தான் இந்த துணை முதல்வர் பதவி. நானும் கேட்கிறேன். அது ஏன் உதயநிதிக்கு மட்டும் திமுக பல மூத்த அமைச்சர்கள் இருக்காங்க. துரைமுருகன் அவர்கள் இருக்காரு, நேரு அவர்கள் இருக்காரு, பொன்முடி அவர்களுக்கு இருக்காரு. அவங்களுக்கு எல்லாம் இல்லாத அந்த ஒரு அனுபவம் உதயநிதிக்கு இருக்கா? அவங்களை யாராச்சும் துணை முதல்வர் ஆக்கி இருக்கலாமே. திமுக குடும்ப அரசியல் தானே அது. குடும்ப அரசியல் வேற என்ன சார்? திமுக குடும்ப அரசியல்னா இப்ப என்ன ஒரு சொகுசு கப்பல்ல சுவிட்சர்லாண்ட்ல போயிட்டு இந்த குடும்ப அரசியல்னு சொல்லிட்டு கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணிட்டு இல்ல ஒரு நிர்வாகத்தின் பொருட்டு ஒரு இயக்கத்தை காப்பாற்றும் பொருட்டு அந்த இயக்கத்தினுடைய மிகப்பெரிய கட்டுக்கோப்பான ஒரு ஒரு ட்ரஸ்ட்டை வந்து மெயின்டைன் பண்ற பொறுத்து எல்லாருக்கும் பொதுவானவருங்கிற பொறுத்து இப்போ ஒருத்தருக்கு கொஞ்சம் பேரை பிடிக்காம போகலாம், ஒருத்தருக்கு பிடிக்காம போகலாம். ஒரு 2ஆம் கட்ட தலைவர்ல யாராவது ஒருத்தர் போட்டா ஒருத்தருக்கு அவர் பிடிக்காம போகலாம், பிடிக்காம போகலாம். நியமனம் பண்ணிட்டோம்னா எல்லாருக்கும் அவரை பிடிச்சிருக்கு, அவருடைய இயல்பு பிடிச்சிருக்கு, அவருடைய பேச்சு பிடிச்சிருக்கு, அவருடைய இயல்பு அதாவது இணக்கமான
சார் அந்த ஒரு திமுக அங்கீகாரம் உள்ள சார் அவங்க அப்படியே பிக்ஸ் ஆயிட்டாங்க. அவருடைய இப்ப அடுத்த அரசியல் இன்ப நிதிக்கு அவங்க பிக்ஸ் ஆயிட்டாங்க சார். சார் இன்ப நிதிக்கு இல்ல, அடுத்து அது அவங்க திமுக தொண்டர்கள் பிக்ஸ் ஆயிட்டாங்க நீங்க சார். சார் ஒண்ணு சொல்லட்டுமா? அவருக்கான வாரிசு போஸ்டர்ஸ் சில எடுத்துட்டு சில நான் கட்சிகளே சார், காமராஜர் அவர்களுக்கு பிறகு ஒரு 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 சிறந்த வாரிசு இல்லாமல் சார் காங்கிரஸ் இது வந்து இது நீங்க தடுமாறிச்சு. அவங்க பண்றதை நீங்க எம்ஜிஆர் நியாயப்படுத்துறீங்க சார். அவர்களுக்கு இப்ப அப்புறம் குடும்ப வேற அரசியலுக்கு வந்து நீங்க எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் எம்ஜிஆர் விரும்பியோ விரும்பாமலையோ ஒரு வாரிசு இல்லாமல் அது வந்து அம்மையார் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவர்கள் சிறப்பா செஞ்சாங்க. அவங்களுக்கு அப்புறம் வாரிசு இல்ல. இந்த கட்சிக்கு ஒரு வாரிசு இருக்கு. ஏன்னா நேருவுக்கு ஒரு வாரிசு வந்து அதுதானே சார் இந்திரா வாரிசு. காந்தி இருந்தாங்க. அதுதானே சார் இப்ப இந்திரா மன்னராட்சி காந்திக்கு ஒரு சார். ராகுல் காந்தி மன்னராட்சியும் இருந்தாங்க. அதுதானே ஏன்னா சார். இந்த வாரிசுகள் வந்து சார் கட்சியை மன்னராட்சியும் அதுதானே வழிநடத்துறதுக்கான தலைமை பண்புகளோட இருக்கிறாங்கன்றது தான் அதை கொடுக்குறாங்க. சார். சார்ந்து தலைமை பண்பு இருக்கு சார். சாராருங்கிறது அதை பல விட இடத்துல அதிகமான இருக்கு. அதை விட அதிகமான தலைமை பண்பு மிக்க பல நிர்வாகிகள் மூத்த அமைச்சர்கள் திமுக இருக்கும்போது ஏன் திரு உதயநிதிக்கு வந்து அது கொடுக்குறாங்க அப்படின்றதான் கேள்விங்க. அடுத்து இல்ல, இன்ப நிதி அவங்க ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் எல்லாம் வருது. அது வந்துட்டு போட்டு சார். இன்ப நிதியை தயார் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ப நிதியை சார் போஸ்டர் மறுபடியும் அடிச்சு அடுத்த ஓட்டுறாங்க சார் முதலமைச்சர் இப்பவே. அப்படிங்கிறது இல்ல சார். இது வந்து எப்பொழுதுமே ஆரம்ப காலத்துல இருந்தே பேசப்பட்ட உண்மை. ஏன்னா கலைஞர் ஒன்றும் தளபதி முதல்வர் ஸ்டாலின் அவர்களை தயார் பண்ணல. அவரா தன்னை தயார் பண்ணி தன்னை வாழ்த்திட்டு கொண்டு கூர்தீட்டி கொண்டு வந்தாரு. அது மாதிரி அவங்கவுங்க தங்களை கூர்தீட்டி கொண்டு வர முடியும். இவர் வந்து தன்னை கூர்தீட்டி தலைமை பண்புக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் தயாராக உதயநிதி சார் துணை முதல்வர் வந்ததுனால எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதாவது கம்ப்ளீட்டா எல்லாருமே எல்லா மாவட்ட செயலாளர்கள் இருந்து தொண்டர்கள் இருந்து ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு நீங்க சொல்லாது. மக்களோட பழகிறதுக்கு ஒரு ஏற்புடைய தலைவராக சொல்லுங்க. மக்கள் ஏற்றுட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்ல நீங்க முடியும். வந்து பாருங்க சார், சில பேர் வந்து அவங்க வந்து குமாரசாமியை ஏற்றுக்கொள்ளாதவங்களும் இருக்காங்க, ஏற்றுக்கொள்றவங்க இருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொரு மாநிலங்கள்லயும் இருக்கிற வாரிசுகளை இதுல வந்து சார் தலைவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், மக்கள் 2ஆம் கட்ட தலைவர் ஏற்றுக்கொண்டார்கள், மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். நாளைக்கு வந்து சேப்பாக்கத்துல அவர் வந்து தான் அந்த பதவிக்கு வந்திருக்காரு. இது மக்கள் ஏற்றுக்கொள்ள ஒட்டுமொத்தமா மக்கள் எழுந்து ஏன் வந்து துணை முதல்வர் உங்களை மாதிரி இருக்கிறவங்க எதிர்மறையான பாலிடிக்ஸ்ல இருக்கிறவங்க தான் உதயநிதி வேண்டாம்னு சொல்றாங்க. உதயநிதியுடைய நல்ல பண்புகளாலையும் அவருடைய சிறப்பான ஒரு செயல்முறையாலும் ஈர்க்கப்பட்டு இருக்கிறவங்க தான் நிறைய பேர். திமுகவில் வந்து அவரை பற்றி யாருமே குறை சொல்லல சார். அதுதான் சார் மன்னராட்சி. இப்போ மன்னர் ஒரு முடிவு எடுத்தாரு அப்படின்னா அவங்க கீழே இருக்கவங்க அது கட்டுப்பட்டு தான் சார் ஆகணும். அதுதானே சார் இப்ப அவங்களும் பண்றாங்க. மக்கள் ஏத்துட்டாங்க அப்படின்னு நீங்க எப்படி சொல்ல முடியாது? திமுக ஏத்துட்டாங்கன்னு வேணா சொல்லுங்க, அது வந்து அவங்க கட்சியோட செயல்பாடு. ஒரு நிர்வாக பொறுப்பு நிர்வாக பொறுப்பு சார்ந்த விஷயத்தினால அவர் வந்து துணை முதல்வர் ஆக்கப்பட்டார். மற்றபடி நிர்வாகத்தை பத்தி முழுமையா தெரிஞ்சவர். அவர்களை விட பொறுப்பான நிறைய அமைச்சர்கள், அதிகாரம் மிக்க ஆளுமை மிக்க நிறைய அமைச்சர்கள் திமுகல இருந்த போது ஏன் திரு உதயநிதிக்கு மட்டும் இந்த ஒரு சலுகை அப்படின்றதான் மக்களோட கேள்வி இருக்கு. இதுதானே சார் மன்னராட்சி. மன்னர்களும் இப்படிதானே சார் பண்ணுவாங்க. அவங்க அமைச்சர்களை எத்தனை வந்து திறமையானவர்கள் இருந்தாலும் இல்ல, இப்ப ராஜராஜ சோழன் அமைச்சரையில வந்து கிட்டத்தட்ட பழுவேட்டரையர் இருந்தாரு, சின்ன பழுவேட்டரையர் இருந்தாரு, வல்லவரையன் வந்தியத்தேவன் இருந்தாரு, ஒரு 18 நிர்வாகிகள் இருந்தாங்க. இவங்க அத்தனை பேர் இருந்தாங்க. ராஜராஜ சோழன் தன்னுடைய வாழ்நாளில் கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் போர் நிகழ்த்தி மிகப்பெரிய போராட்டத்தின் பின் தன்னுடைய மிகப்பெரிய ஒரு வந்தவர். அவர் வந்து அதுக்கப்புறம் ராஜேந்திர சோழன் என்ன பண்ணாரு தெரியுங்களா? ராஜேந்திர சோழன் திசையெல்லாம் போனாரு, கடாரம் வென்றாரு. கிட்டத்தட்ட 4000 நாவாய்களை கொண்டு மிகப்பெரிய மலேசியா, சிங்கப்பூர் போன்ற சின்ன சின்ன தீவுகளில் வந்து தன்னுடைய கம்போடியா, லாவோஸ் எல்லாம் போயிட்டு தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை வந்து பண்ணார், வணிகத்தை சிறப்பு பண்ணாரு. அதுக்கப்புறம் 18 ஆண்டு கால போராட்டத்துக்கு அப்புறம் தான் வேற சிறந்த நிர்வாகிகள் யாரும் இல்லை. ராஜேந்திர சோழனுக்கு திறமை இல்லாம ராஜேந்திர சோழனுக்கு ராஜராஜ சோழன் கொடுத்திருக்க மாட்டாரு. அதே மாதிரி இருக்கிறவர்களே ஆமா. அதனாலதான் ராஜேந்திர சோழன் வந்து யாரும் இல்லாத சிறப்பா ராஜராஜ சோழனோட சிறப்பான நிர்வாகம் பண்ணது ராஜேந்திர சோழன் சொல்றாங்க. ஏன்னா தந்தையிடம் வந்து அந்த கலையை கற்றுக்கொண்டார், நுணுக்கமான கலையை கற்றுக்கொண்டார். கற்றுக்கொண்டது யாரா இருந்தாலும் அவங்க யாருடைய வாரிசு சார். திரு கலைஞர் அவர்கள்ட்ட இருந்து மத்த அமைச்சர்கள் கற்றுக்கொள்ளலையா? துரைமுருகன் அவர்கள் எல்லாம் கலைஞர் எமர்ஜான காலத்துல இருந்து இருக்காரு சார். அவருக்கு இல்லாத அந்த தலைமை பண்பா சார் வந்து திரு உதயநிதிக்கு இருக்க போகுது. தலைமை பண்பு அப்படிங்கிறது வேற சார். தலைமை பண்புல ஏற்பட்ட விருப்பு வெறுப்பு இல்லாத நிர்வாகம், விருப்பு வெறுப்பு இல்லாம பொதுவான இந்த நாட்டை ஆள்வதற்கு உண்டான விவேகம், இதற்கு ஏற்கனவே இருக்கின்ற அனுபவம்,
அவர் வந்து அவர் தன்னுடைய 10வது வயசு 12வது வயசுல உலகத் தலைவர்கள் வந்து அவர் இருக்கும்பொழுது தன்னுடைய தாத்தாவோட மடியிலையும் தன்னுடைய அப்பா மடியிலையும் தவழ்ந்தவர். அப்பவே அவர் சார் உலக அது அரசியல் மட்டுமே வந்து இந்திய தகுதியாயிட அரசியலை முடியுமா பற்றி சார் துணைத் கற்றுக்கொண்டவர். தலைவருக்கு? இல்ல இந்திய சார் அரசியலை அது மட்டுமே கற்றுக்கொண்டவர். தகுதியாயிட முடியுமா? ஆமா, அரசியல் வந்து மக்களோட ஒரு இறங்கி ஒரு சார் ஒரு மக்களோட பாராளுமன்றம். இறங்கி மக்களோட போராட்டங்களை பங்கு அது பெறணும் சார். இல்ல, சார் இப்ப சார் மக்களோட தான் ரெண்டாயிரத்தி இருக்காரு. இருபத்தி ஒண்ணு இப்ப இப்ப எலெக்ஷன் இப்ப சார் பாருங்க, ரெண்டாயிரத்தி இப்ப இருபத்தி அவர் ஒண்ணு மக்களை எலெக்ஷனுக்கு சந்திக்கிற மாதிரி முன்னாடி யாரும் வரைக்கும் அவர் சந்திக்கல. படங்கள்லாம் நடிச்சிருந்தார் சார். எங்க திரும்பினாலும், அவரு நடிகரா எங்க நடிச்சு திரும்பினாலும், எந்த கிராமத்துக்கு போனாலும் உதயநிதி உதயநிதி உதயநிதி. அவர் மக்களை சந்திக்கிற மாதிரி யாரையுமே சந்திக்கல. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு துணை முதல்வருங்கிற ஒரு மிக தலக்கணத்தோட இல்ல, மக்களோட நான் இருக்கேங்கிறதுனாலதான் எல்லா இளைஞர்களையும் சந்திக்கிறாரு. அவருக்குன்ற இளைஞர்கள் சரிங்க பட்டாளம் சார். அவர் பின்னாடி நிக்குது. ஓகே ஓகே சார். இது மக்கள் தான் சார் முடிவு பண்ண போறாங்க 2026ல யார் வரணும் அப்படின்றத. ரொம்ப நன்றி சார். பல நன்றி தகவல்களை வணக்கம். எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ சார். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.